வணக்கம். இன்னைக்கு இந்தியா உலக அரங்கில் ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டு வருது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு காலத்துல இந்தியாவை ஆட்சி செஞ்ச பிரிட்டன் இதை எப்படி பாக்குது? இன்னைக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இந்தியாவோட மிக முக்கியமான ஆதரவாளர்கள் ஒருத்தராயிருக்கிற பாப் பிளாக்மேனோட பார்வைகளை நம்ம விரிவாக பார்க்க போறோம். வாங்க, 5 முறை எம்பியா இருந்தவர் இந்தியா இங்கிலாந்து உறவோட எதிர்காலத்தை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னா 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, பாப் பிளாக்மேன் யாரு, ஒரு பிரிட்டிஷ் கூட்டாளியா, அவரோட பார்வை என்னன்னு பாப்போம். அப்புறம் இந்தியாவோட உலகளாவிய எழுச்சி, அதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையான சமமான கூட்டாண்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிராந்திய அச்சுறுத்தல்கள் பத்தி அவரோட கருத்துக்கள், கடைசியா ஜனநாயகம் மற்றும் புலம்பெயர்ந்தோர் பத்தின அவரோட எண்ணங்கள். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நாம யார்கிட்ட இருந்து இந்த கருத்துக்களை கேக்குறோம்னு புரிஞ்சுக்கலாம். இந்த பாப் பிளாக்மேன் என்பவர் யாரு? வெஸ்ட்மின்ஸ்டர், அதாவது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல இந்தியாவோட குரலா அவர் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் பெறாரு? அவர் வெறும் ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்ல. கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த இவர் தொடர்ந்து 5 முறை எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திய வம்சாவளியினர் அதிகமா வாழற ஹாரோ ஈஸ்ட் தொகுதியோட பிரதிநிதியா அவர் இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரோட பணிகளை பாராட்டி இந்திய அரசே அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கு. இதனாலதான் யூகே இந்தியா உறவுகளை பத்தி அவர் பேசுறதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது இந்தியாவோட உலகளாவிய எழுச்சி. பாப் பிளாக்மேன் பார்வையில இந்தியா இனிமே ஒரு வளர்ந்து வரும் நாடு கிடையாது, அது ஏற்கனவே ஒரு உலக சக்தியா மாறிடுச்சு. இந்த அபாரமான வளர்ச்சி பாதைய அவர் எப்படி பார்க்கறார்? இந்தியாவோட இந்த பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் பிரதமர் மோடியோட தொலைநோக்கு பார்வையும் அவர் கொண்டு வந்த கொள்கைகளும் தான்னு பாப் பிளாக்மேன் ரொம்ப உறுதியா சொல்றாரு. அவர் இத வெறும் அரசியல் புகழ்ச்சிக்காக சொல்லல, நாட்டின் உறுதியான வளர்ச்சி விகிதங்களை ஆதாரமா காட்டி பேசுறார். பொருளாதாரம் மட்டும் அல்ல, உலக அரசியல்ல இந்தியாவோட பங்கு என்ன? இதுக்கு பாப் பிளாக்மேன் சொல்ற பதில் ரொம்ப தெளிவானது. நான் கடந்த 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல ஒரு நிரந்தர உறுப்பினரா இருக்கணும்னு சொல்றாரு. இது அவரோட ஆசை மட்டும் இல்ல, இன்னைக்கு உலக அரங்குல இந்தியா இருக்கிற நிலைமைக்கு இது ஒரு அங்கீகாரம்னு அவர் வாதாடுறாரு. ஆனா அந்த பாதுகாப்பு கவுன்சில்ல இடம் கிடைச்சா மட்டும் போதுமா? பிளாக்மேனோட பார்வையில ஐநா சபையே அதோட முக்கியத்துவத்தை இழந்துருச்சு. பெரிய நாடுகள் அவங்களோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறதால அது வெறும் பேசிட்டு கலையிற ஒரு இடமா மாறிடுச்சுன்னு சொல்றாரு. அதனால ரஷ்யா, சீனா மாதிரி நாடுகளை எதிர்கொள்ள இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரி சுதந்திரமான நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு புது கூட்டணியை உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. உலக அரங்கில் இந்தியாவோட பங்கு இப்படி இருக்கட்டும், ஆனா இங்கிலாந்து கூட இந்தியாவோட உறவு எப்படி இருக்கு? ஒரு காலத்துல ஆண்டான் அடிமை உறவா இருந்த இது இன்னைக்கு எப்படி மாறியிருக்கு? பிளாக்மேன் பார்வையில் இது ஒரு சமமானவர்களின் கூட்டாண்மையா மலர்ந்திருக்கு. இந்த மாற்றம் வெறும் வார்த்தைகள்ல இல்ல, ஒரு எஜமானர் பணியாளர் அப்படிங்கிற காலனித்துவ மனநிலையிலிருந்து மாறி இன்னைக்கு 2 நாடுகளுமே பரஸ்பர மரியாதை, பொதுவான இலக்குகள் அடிப்படையில ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. இதுதான் இந்த நவீன உறவோட அஸ்திவாரம். உண்மையான ஒரு பார்ட்னர்ஷிப்னா என்ன? அது கடந்த கால தவறுகளை ஒத்துக்கிறதுல இருந்து தான் தொடங்குது. பிளாக்மேன் இதை ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. நாங்க சில பயங்கரமான விஷயங்களை செஞ்சிருக்கோம், அப்படி நடந்தப்போ நாங்க மன்னிப்பு கேட்கணும்னு நான் நம்புறேன். இந்த நேர்மையான பார்வைதான் பிரிட்டிஷ் வரலாற்றோட கரும்புள்ளிகளில் ஒன்றான ஜாலியன்வாலா பாக் படுகொலை பத்தின அவரோட நிலைப்பாட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இது வெறும் கருத்தா மட்டும் இல்ல, இதுக்காக அவரை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல தீவிரமா செயல்பட்டு வராரு. அம்ரித்சர் படுகொலைக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பல விவாதங்களை முன்னெடுத்திருக்காரு. 100 வருஷம் ஆனாலும் சரித்திர பிழைகளை ஏத்துக்கிறது தான் இந்த சமமான கூட்டாண்மையை இன்னும் வலுப்படுத்தும்னு அவர் உறுதியா நம்புறாரு. சரி, பழைய காயங்களை ஆற்றுவது ஒரு பக்கம்னா, புது அச்சுறுத்தல்களை சமாளிக்கிறது இன்னொரு பெரிய சவால். இப்போ தெற்காசியாவோட பாதுகாப்பு சூழல் பத்தின பாப் பிளாக்மேனோட நேரடியான, சில சமயம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பார்க்கலாம். காஷ்மீர் பிரச்சனைன்னு வரும்போது பிளாக்மேனோட நிலைப்பாடு ரொம்பவே நேரடியானது.
பாகிஸ்தான ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளராகவும் தீவிரவாதத்தை ஆதரிக்கிற ஒரு நாடாகவும் தான் அவர் பார்க்கறாரு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லைங்கிறது அவரோட பார்வை. அவரோட வாதத்தோட முக்கிய அம்சங்கள் என்னன்னா, 1. பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஒரு பகுதியை சட்டவிரோதமா ஆக்கிரமிச்சிருக்கு. 2. தீவிரவாதிகளை எல்லை தாண்டி இந்தியாவுக்குள்ள அனுப்ப ஊக்குவிக்குது. 3. அதனால அந்த தீவிரவாதி தளங்கள் கண்டிப்பா அழிக்கப்படணும். சுருக்கமா சொல்லணும்னா, பாகிஸ்தானோட நடவடிக்கைகள் இந்த பிராந்தியத்தையே சீர்குலைக்குது. அதனால முழு மாநிலமும் இந்தியாவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. காஷ்மீர் மட்டும் இல்ல, இந்தியாவோட இன்னொரு அண்டை நாடான வங்கதேசம் பத்தியும் அவரு ரொம்பவே கவலைப்படுறாரு. அங்க தீவிரவாதம் அதிகரிச்சுட்டு வர்றதும் சிறுபான்மையினர் மேல நடக்கிற தாக்குதல்களும் அந்த பிராந்தியத்தோட அமைதிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு அவர் எச்சரிக்கிறாரு. அவரோட கவலைகள் என்னன்னா, அங்க சிறுபான்மையினர் தாக்கப்படுறாங்க, வழிபாட்டு தலங்கள் எரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஷரியா சட்டத்தை அமல்படுத்தி அது ஒரு இஸ்லாமிய நாடா மாத்திர ஆபாயமும் இருக்கு. வங்கதேசம் ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு. அது பாகிஸ்தான் கூட சேர்ந்து இன்னொரு பிரச்சனைக்குரிய நாடா மாற வாய்ப்பு இருக்குன்னு அவர் அஞ்சுறாரு. பிராந்திய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள்ல இருந்து இந்த விவாதம் இங்கிலாந்தோட ஒரு உள்நாட்டு பிரச்சனைக்கு திரும்புது. அதுதான் குரூமிங் கும்பல்கள் பத்தினது. இந்த விஷயத்துல பாப் பிளாக்மேனோட கருத்துக்கள் ரொம்ப நேரடியானவை, அதே சமயம் சர்ச்சைக்குரியவையும் கூட. இந்த குற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிறது முக்கியமாக பாகிஸ்தானிய ஆண்கள்னும் ஒரு வெளிப்படையா சொல்றாரு. பல சமயங்கள்ல ஊடகங்கள் இது மூடி மறைப்பதாகவும் அவர் நினைக்கிறாரு. இதுல பாதிக்கப்படுறவங்க பெரும்பாலும் உள்ளூர் அதிகாரிகளோட பராமரிப்பில் இருக்கிற இளம் வெள்ளையின பெண்கள்னும் அவர் சுட்டி காட்டுறாரு. இந்த நேரடியான குற்றச்சாட்டு தான் அவரோட கருத்தை இன்னும் கவனிக்க வைக்குது. இது தனிப்பட்ட குற்றவாளிகளோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு சிஸ்டமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. காவல்துறை, உள்ளூர் அதிகாரிகள், சமூக பணியாளர்கள், அரசியல்வாதிகள்னு பலரும் ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்டவங்கள பாதுகாக்க தவறிட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறார். அதனாலதான் இது சம்பந்தமா நாடு தழுவிய விசாரணை நடத்தணும்னு அவர் கோரிக்கை வைக்கிறார். இவ்வளவு வலுவான கருத்துக்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நம்ம கடைசி பகுதியில பிளாக்மேனோட அரசியலை வடிவமைக்கிற 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். 1, இந்திய புலம்பெயர்ந்தோர் கூட அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட தொடர்பு. இன்னொன்னு, ஜனநாயகத்தின் மேல அவருக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. 37%. இது பாப் பிளாக்மேனோட ஹாடோ ஈஸ்ட் தொகுதியில இருக்கிற இந்திய வம்சாவளி வாக்காளர்களோட எண்ணிக்கை. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது அந்த சமுதாயத்தோட அவருக்கு இருக்கிற நேரடி அரசியல் மற்றும் தனிப்பட்ட தொடர்பை காட்டுது. இந்தியா பத்தின அவரோட நிலைப்பாடுகளுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஜனநாயகத்துல குறைகள் இருக்குன்னு அவருக்கும் தெரியும். ஆனாலும் அவரோட பேச்ச நம்பிக்கையோட முடிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகம் ஒரு நாட்டை ஆள்றதுக்கு ரொம்ப திறமையான வழியா இல்லாம இருக்கலாம், ஆனா அதுதான் இருக்கிறதுலே சிறந்த வழி. இந்த பொதுவான ஜனநாயக மதிப்பு தான் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டாண்மையோட ஆணிவேருன்னு அவர் நம்புறாரு. இதனால அவர் இந்தியாவை ஒரு முக்கியமான கூட்டாளியா மட்டும் பார்க்கல, உலகின் மிகப்பெரிய வெற்றிகரமா இயங்குற ஒரு ஜனநாயகத்துக்கு உலகளாவிய முன்னுதாரணமாவும் பார்க்கறாரு. மத்த நாடுகள் இந்தியாவோட தேர்தல் செயல்முறைகள்ல இருந்து கத்துக்க நிறைய இருக்கும்னு அவரு நம்புறாரு. ஆக ஒரு பிரிட்டிஷ் எம்பியின் பார்வையில இந்தியாவோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா தெரியுது. ஆனா இந்த சமமானவர்களின் கூட்டாண்மை உண்மையிலே நீடிக்குமா? பொதுவான வரலாறு, வளர்ந்து வர்ற நவீன உறவு, எதிர்கால சவால்கள், இது எல்லாத்தையும் மனசுல வச்சு பார்த்தா உலகின் பழமையான ஜனநாயகத்துக்கும் மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கும் இடையிலான இந்த உறவோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.